பல இடங்களுக்கு நீங்கள் போனதுனால அந்த அவங்க பேசுகிறதோ பார்த்து நீங்களும் பேசி பழகிருக்கீங்க. பரவாயில்ல, நம்ம ஒரு இடம் போக மாட்டோம்லாண்ணா, போனால் ஒரு வேளை கற்றுருப்போமா இருக்கும். இன்னைக்கு என்ன சமைச்சிங்க உதயகுமார் அண்ணா? இந்த சமைப்பதற்கு மூடு இல்லை, இருந்தாலும் ஏனோ நான் தானும் என்ன சமைத்து விட்டு வந்தேன். கவலைப்படாதங்கண்ணா, எல்லாமே அப்படிதான்ண்ணா உதயகுமார் அண்ணா. ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி எங்கள் அம்மா சுகம் இல்லாமல் ஆனாங்க. 17ஆம் தேதி இறந்து போனாங்க. ஒரு 6 நாள் 5 நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தோம். 10 நாள் எங்கள் வீட்டில் இருந்தாங்க. மனசுக்கு கஷ்டமாக இருந்து அப்புறம் என்ன பண்ண முடியாண்ணா, சரி அழுதுகிட்டே இருந்தாலும் எதுவும் ஆக போகிறது இல்லை அப்படின்னு வந்து உட்கார்ந்தாச்சு. ஜாலியாக பேசி எடுத்து நம்மளும் அப்படியே பொழுத கழிக்கணும்ல. அவங்க தீனா மகேஷ் நல்ல திறமை இருக்கு, வேகமாக பேசுவாங்க, அதனால தான் வீடியோ ஜாக்கி என்று சொன்னேன். அப்படியா? முன்னமா வந்து கொஞ்சம் கமெண்டெல்லாம் போடுவாங்க இருப்பாங்க. இப்போ வந்தாங்க, ஒரு கமெண்ட் தான் போட்டாங்க போயிட்டாங்க. ஓகே முத்துக்குமார், வணக்கம் முத்துக்குமார், வா வா. எல்லாருக்கும் வேலை இருக்குமில்லண்ணா, அவங்க யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, அதை ரன் பண்ணதுக்கு அவங்களுக்குள்ள வேலையை அவங்க பார்க்கணும்ல. அதனால் நம்ம யாரும் வர்றது வராது இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணுறதே கிடையாது. அதே மாதிரி நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம எல்லோருடைய ஷார்ட்ஸையும் பார்ப்போம். சில டைம் தான் கமெண்ட் போடுவேன். முந்தியெல்லாம் எல்லாரும் நமக்கு கமெண்ட் போடுவாங்க, இப்போ நமக்கு யாருமே கமெண்ட் போடுறது கிடையாது. அதனால நம்மளும் அதை ஸ்டாப் பண்ணிட்டோம். சரி, நமக்கு கமெண்ட் போடுறவங்களுக்கு நம்ம கமெண்ட் போடணும் இல்லையா, லைக்கை போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். யூடியூப் உலகமே அப்படிதானா. நான் வந்து நிறைய விஷயத்த பார்த்துட்டேன். எல்லோரும் ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் வருவாங்கண்ணா, அப்புறமா யாருமே வர்றதே கிடையாது. ஏன்னா அவங்க சேனல் ரன் பண்ணதில் அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இதில் ஒரு சேனல் இல்லாதவங்க வந்து இன்னொருத்தங்க லைவில் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, பேசுவாங்க, டைம் பாஸ் பண்ணுவாங்க. ஆனால் சேனல் இருக்கிறவங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம அதை எதிர்பார்க்கவும் கூடாது, அதுதான் உண்மை. அதை நம்ம எதிர்பார்க்குறது தான் முட்டாள்தனம், வேற ஒன்றுமே கிடையாதுண்ணா. இந்த சாதம், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் போட்டு கிரேவி, அப்புறம் தயிர் இருக்கு, இன்னைக்கு போதும். ஓகே உதயகுமாரண்ணா. இந்த மே மாதம் வந்தாரு, எனக்கு என்னவோ போல இருக்கும். கவலைப்படாங்க, நான் இப்படி தான் இருக்கும். வேற அம்மா பேசி பேசி தொண்டை தண்ணி வற்றி கொஞ்சம் தண்ணி குடிங்க. முத்துக்குமார் இப்போ தான் அப்பா குடிச்சேன், வந்துட்டான். எங்களை போனா நீ இவ்வளோ நேரம்? உங்கள் தகப்பனாருக்கும் என ஆழ்ந்த இரங்கல்கள். உதயகுமாரண்ணா. அம்மா அண்ணா, எங்கள் அப்பா வந்து எனக்கு 6 வயசு 5.5 வயசு அந்த மாதிரி இருக்கும்போது எங்கள் அப்பா தவறிட்டாங்க. எங்கள் அம்மா தான் எங்களை கஷ்டப்பட்டு எடுத்து ஆளாக்கி வளர்த்து எடுத்து கொண்டு வந்தது. இப்போ அவன் கிட்ட என்ன நான் வந்து ஏதோ லைவ்ல இருக்கும்போது தானே அதை பற்றி யோசிக்க மாட்டேன், இல்லாத போது அப்படியே யோசிப்பேன். நான் இருக்கு எங்கள் அம்மா போட்டோ நான் இருக்கா, எங்கள் அம்மா போட்டோ. அறிவுக்கு தெரிந்தது மனதிற்கு தெரிய மாட்டேங்குது. சில சமயம் மனது ஜெயிக்கிறது, அறிவு விட்டு கொடுத்து விடுகிறது. அது உண்மைதானா? நானுமே வந்து எப்பவுமே இந்த மாதிரி தான் இது பண்ணிக்கிட்டே இருப்பேன். காலையில் கூட தூங்கி எழும்பினாலே எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட எங்கள் அம்மையை தான் வைக்க வச்சுட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்ச நாள் எங்கள் அம்மா இருந்திருக்கலாம், ஏன் இவ்வளோ சீக்கிரம் போனாங்க. ஏன்னா எங்கள் அம்மா வந்து அது என்ன நம்ம வந்து ஃபீலிங்கை வந்து பேசும்போது மற்றவங்களுக்கு கேட்கறதுக்கும் அது ஒரு மாதிரி இருக்கும்.